கருத்து. அதாவது திடீர்னு ஒரு வதந்தி, தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார், முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு என்ற பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமாக இன்றைக்கி இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பகுத்தறிவாதிகள். பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க அதனால் எல்லோரும் சொன்னாங்க, ஏன் ரொம்ப எல்லா வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன், நான் அதுக்கு சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை, அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சராக பதவி ஏற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும். ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். இன்னொன்று, எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான். ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு. அண்ணன் பழனி மாணிக்கத்துக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி. ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல, உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா. அதுதான் அது. இன்றைக்கி இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணாதுரை, நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ, அதாவது அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார், 25வது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும் பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 50வது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 75வது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம், 25வது வருஷம் ஆட்சியில் நடக்கும்போதும் கலைஞர், அப்புறம் 50வது வருஷம் ஆட்சி அவங்க பவள விழா பொன் விழா கொண்டாடும் போதும் கலைஞர், 75வது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின், 100வது விழா கொண்டாடும் போது உதயநிதி, அப்புறம் 125வது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன். பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும். இதுதான் இது மது ஒழிப்பு மாநாடு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறுத்தையை ஆரம்பித்து சிறுத்து போயிட்டார். ஆக இன்றைக்கி திருமாவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் 2 இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு எதிர்பார்க்குறீங்களாமா? அதனால அது நடக்காதனால நீங்கள் அதிருப்தியில் பேசுகிறதா திரும்ப நேற்று சொல்லியிருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. திருமா எதிர்பார்த்தது நடக்கலைன்றது தான். தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல, திருமா எதிர்பார்த்தது நடக்கலை. திருமா எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பது தான். ஏன்னா ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனார், முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார். அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்துவிட்டு மிரண்டு வெளியே வந்தார். ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார், அவ்வளவுதான். ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர, பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு எப்படி சொல்லுவார்? அதனால் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்கிறார்.